ஹாய். நான் இங்க சாப்பிடலாங்களா? Hey, what is this? புளி சாதங்க. புளி சாதம்? சீ. நீங்க என்ன மேம் சாப்பிடுவீங்க? நல்ல ஸ்டைலா சாண்ட்விச் தான் சாப்பிடுவேன். உனக்கு சாண்ட்விச்சோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா? சொல்றேன். நீங்க எல்லாருமே ஸ்டைலிஷ் ஃபுட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த சாண்ட்விச் ஒரு கேம்லர் ஃபுட்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ஆமாங்க, இது ஒரு சூதாடிகள் சாப்பிடக்கூடிய உணவு. இங்கிலாந்துல 1762ல மிஸ்டர் ஜான் மான்டேக் ஃபோர்த் ஏர்ல் ஆஃப் சாண்ட்விச் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மேன் ராத்திரி பகலா சீட்டாடிக்கிட்டே இருப்பாராம். அவர் கேம்பிளிங் பண்ணும்போது அவரால் சாப்பிட கூட டைம் இருக்காதான். ஒரு கையில இருக்க சீட்டை நான் கீழே இறக்கினா பக்கத்துல இருக்கவங்க பாத்துருவோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணும்போது அவருக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் தேவைப்பட்டது. ஒரே கையால நான் ஃபுட் சாப்பிடணும். அதனால அவர் கண்டுபிடிச்ச ஒரு டிஷ்ஷுக்கு பேர் தான் சாண்ட்விச். அதாவது ரெண்டு பிரெட்டுக்கு நடுவுல அவருக்கு தேவையான மீட், வெஜிடபிள்ஸ், சாசஸ் போன்ற எல்லாமே அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அவர் ஒரு கையால சாப்பிடும்போது பசியும் தீர்த்துக்கலாம், கேம்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். 18th செஞ்சுரியில ஃபோர்த் ஏர்ல் ஆஃப் சாண்ட்விச் இந்த சாண்ட்விச்ங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சு அந்த பிரிட்டன்ல இருக்கிற எல்லா கிளப்லயும் அதை ட்ரெண்டிங் ஆக்குனதுனால அவருடைய நேமான சாண்ட்விச்சையே இந்த டிஷ்ஷுக்கு வச்சுட்டாங்க. அவர் பர்த்டேவான நவம்பர் 3 வேர்ல்ட் சாண்ட்விச் டே அப்படின்னு அறிவிச்சிருக்கு. அவரோட பேரு சாண்ட்விச்னு வச்சிருந்தாலும் இந்த சாண்ட்விச்சினுடைய ஹிஸ்டரி ரொம்ப பெருசு. அதாவது 18th செஞ்சுரிக்கு பல நூறு வருடங்களுக்கு முன்னாடில இருந்தே பிரெட்டுக்குள்ள நம்ம மீட்டையும் வெஜிடபிள்ஸையும் வச்சு சாப்பிடுற பழக்கங்கள் உலகம் முழுக்க இருந்துச்சு. இப்ப புரியுதுங்களா? சாண்ட்விச் அப்படிங்கிறது ஒரு சூதாடியோட உணவுன்ட்டு. ஓ, இதான் சாண்ட்விச் ஒரு ஹிஸ்டரியா? ஆமா, சாண்ட்விச் மட்டும் இல்ல, நம்ம ஊர் புளி சாதமும் ஸ்டைலான டிஷ் தான். ஓகே ஓகே.